ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஃபேமிலி ஹெட்டோடைய ஆதாரை வச்சு ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு அட்ரஸ் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். மை ஆதார் வெப்சைட்டுடைய ஹோம் பேஜ் வந்துருங்க. வந்ததும் அதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா மை ஆதார் அப்படின்னு இருக்கும். அதில் பக்கத்துலேயே வந்து டவுன் ஏரோ ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனாக்கா இது மாதிரி இருக்கும். அப்டேட் டெமோகிராஃபிக் டேட்டா அண்டு செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் லாகின் பேஜ் வரும். அதாவது லாகின் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே வந்ததும் இதில் வந்து என்டர் ஆதார் நம்பர், யாருக்கு அட்ரஸ் மாற்ற போகிறோமோ அவங்களுடைய ஆதார் நம்பர் இங்கே என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிவிட்டு இந்த கேப்சாவும் என்டர் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ஆதாரில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி என்டர் ஓடிபி அப்படிங்கிற லைனில் டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அட்ரஸ் அப்டேட் பண்ணுறதை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதனால் அட்ரஸ் அப்டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி ஹெட்டோடைய ஆதாரை வச்சு தான் நம்ம வந்து ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு அட்ரஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். அதனால் ஹெட் ஆஃப் ஃபேமிலி அப்படின்ட்டு பாருங்கள், HOF, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே வந்ததை இதில் வந்து கரண்ட் அட்ரஸ் காமிக்க பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் வந்து டீட்டெயில் ஆஃப் HOF ரெக்வயர்டு ஃபார் அப்டேட், அதாவது என்டர் ஆதார் நம்பர் ஆஃப் HOF, ஃபேமிலி ஹெட்டோடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து அம்மாவுடைய ஆதார் கரெக்டாக இருக்கா, அப்பாவுடைய ஆதார் அட்ரஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்களுடைய மொபைல் நம்பர், HOF உடைய மொபைல் நம்பர் இதில் காமிக்கும். அதாவது கடைசி 4 டிஜிட் மட்டும் காமிக்கும். பார்த்துங்க கரெக்டானன்ட்டு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரிலேஷன்ஷிப், அதாவது ஃபாதரா மதரா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிங்கனாக்கா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து அப்லோடு பண்ணணும் அப்படிங்குது. அதாவது பர்த் சர்டிஃபிகேட் வந்து அப்லோடு பண்ணணும் நம்ம. ஏன்னா அதில் தான் வந்து ஃபாதர் மதர் எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது அப்பாவுடைய அட்ரஸ் தான் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா வந்து தேர்ட் பர்சன் யாராவது ஒருத்தர் சம்மந்தம் இல்லாமல் ஆதார் கார்டை வந்து போட்டு அப்டேட் பண்ணிட்டு போயிடலாம் ப்ரூஃப் இல்லாமல். அது மாதிரி மிஸ்யூஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் ப்ரூஃப் அப்லோடு பண்ண சொல்கிறாங்க. அதாவது நம்மளுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் அட்ரஸ் கரெக்டாக இருக்கணுங்கிறது இல்லை, ஆனால் வந்து உறவு முறையை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த பர்த் சர்டிஃபிகேட்டை நம்ம அப்லோடு பண்ணோம். அதான் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. பர்த் சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணால் விசிபிளாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படித்து பார்த்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து அந்த பர்த் சர்டிஃபிகேட் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோடு பண்ணோம். நீங்கள் வந்து அப்லோடு டாக்குமெண்ட் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணி அப்லோடு பண்ணுங்கள். அப்லோடு இப்போ வந்து கண்டினியூ டு அப்லோடு அப்படின்னு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணது தான் இப்போ வந்து அப்லோடு ஆயிடுச்சு. இது நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும், ரெடியாக வச்சுட்டு அப்லோடு பண்ணிவிடுங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக வந்து பேமெண்ட்டுக்கு வந்துடும். இதே வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆனவங்க லேடிஸுங்க வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய ஹஸ்பண்டோடைய ப்ரூஃப் வச்சு நம்ம வந்து அட்ரஸ் மாற்றிக்கலாம். அவங்களுக்கு என்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து அப்லோடு பண்ணுறது மாதிரி வரும். இப்போ வந்து இதை நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ வந்து டைரெக்டாக பேமெண்ட் ஸ்டேஜ் வந்துருச்சு. இதில் வந்து ஒரு 50 rupees ஆன்லைன் பேமெண்ட் பண்ணோம். இதை வந்து செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிவிட்டு பேமெண்ட் கேட்வே 2 கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்ததை பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். எந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிடலாம். நான் வந்து நெட் பேங்கிங் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு ப்ரொசீட் அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது பேங்கை சூஸ் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுக்குறேன். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சிருங்க. பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது மாதிரி அக்னாலஜ்மெண்ட் வந்துடும். அதாவது டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதில் வந்து SRN நம்பர் இருக்கும். அதை வந்து மறக்காமல் நோட் பண்ணிங்க. நோட் பண்ணிவிட்டு டேஷ்போர்டுக்கு வந்துடுங்க. டேஷ்போர்டுக்கு வந்ததை திரும்ப வந்து லாகின் பண்ணோம். லாகின் பண்ணிவிட்டு இதில் வந்து என்டர் ஆதார் நம்பர். இப்போ வந்து ஃபேமிலி ஹெட்டோடைய ஆதார் நம்பர், இப்போ யாருடைய ஆதாரை வச்சு நம்ம வந்து அட்ரஸ் மாற்ற போகிறோமோ அவங்களுடைய ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கேப்ஷா வந்து என்டர் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதான் அவங்களுடைய ஆதாரில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி அந்த என்டர் ஓடிபி அப்படிங்கிற லைனில் டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே வந்ததும் இதில் வந்து மை ஹெட் ஆஃப் ஃபேமிலி அப்படின்ட்டு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணோம். அதாவது கிளிக் ஹியர் டு செக் HOF பேஸ்டு அட்ரஸ் ஷேரிங் ரெக்வஸ்ட் அப்படின்ட்டு பாருங்கள். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறதை இப்போ வந்து என்டர் SRN அப்படின்னு கேட்குது. இப்போ வந்து நம்ம அதாவது டவுன்லோட் பண்ண அக்னாலஜ்மெண்ட்டில் SRN நம்பர் இருக்கும். அதை நோட் பண்ணிங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த SRN நம்பரை இதில் வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணி முடித்ததுமே இது மாதிரி கேட்கும்.
அதாவது அட்ரஸ் ஷேர் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு HOF ஃபார் அட்ரஸ், அதாவது ஷேரிங் அட்ரஸ் அப்படின்னு கேட்குது. கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து அக்செப்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இது வந்து க்ரீனில் வரும் அக்செப்ட்டுங்கிறது. இது வந்து இந்த கட்டத்தை வந்து அதாவது இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இது மாதிரி யூ ஹவ் அக்செப்டட் த ரெக்வஸ்ட் ஆஸ் ஏ ஹெட் ஆஃப் ஃபேமிலி ஃபார் ஷேரிங் யுவர் அட்ரஸ் அப்படின்னு வந்துடும். இவ்வளோ தான், இந்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து அட்ரஸ் வந்து அப்டேட் ஆகிடுச்சுனாக்கா எஸ்எம்எஸ் வந்துடும். அவ்வளோதான், இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். இது ரொம்ப ஈஸி. ஆன்லைனில் நம்மளே வீட்டிலேருந்தே பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் வந்து அட்ரஸ் ப்ரூஃப் இல்லாமல் இருக்காங்களோ ஃபேமிலியில் உள்ளவங்க, ஃபேமிலி ஹெட்டோடைய அட்ரஸை வச்சு நீங்களாவே ஆன்லைனில் மாற்றிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.